தனியார் மயம் ஆகாதுன்னு சொன்னா இதை காப்பாற்றும். ஆட்களை போடும். ஸ்மார்ட் மீட்டர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கக்கூடாது. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்தா அதானியே வந்து மீட்டர் மாட்டுவாருங்க, அதானியே பராமரிப்பாரு. இபி தொழிலாளிக்கு கன்சியூமருக்கு உறவே கிடையாது. மீட்டர் மாட்டுச்சுன்னா எப்படி உங்க மொபைல் பில்லு கண்ட்ரோல் யூனிட்ல பில்லு வருதோ அந்த மாதிரி பில்லு வரும். நுகர்வோருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ என்ன ஆகும்? மின்தடை நீக்கம் மட்டும் தான் அங்கே போக வேண்டியது. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கூட காலி வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஆபத்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. டெண்டரில் அதானி மாத வாடகை 82 ரூபாய் ஒரு மீட்டருக்கு. யோசிச்சு பாருங்க, மாதாந்திர கட்டணம் இந்த அரசு தாங்க நிலை கட்டணத்தை ரத்து பண்ணுச்சு. பிக்ஸ்டு சார்ஜஸ் போட்டதை ரத்து பண்ணது திமுக அரசு. இன்னும் ஒருவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்மையிலே மறுக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்து 82 ரூபா கட்டணம் வசூல் பண்ணால் இதே ஸ்மார்ட் மீட்டர் மற்ற மாநிலங்கள் 70 ரூபா, இங்கே 82 ரூபா போடும் பொழுது நீங்கள் மாதம் 82 ரூபா மீட்டருக்கு நான் கட்டுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வாடகை ரீதியாக கட்டணும். அந்த மீட்டரு 7 ஆண்டுகள் கணக்கு போட்டு பாருங்க. வருஷத்துக்கு 82 ரூபா, 12 மாதத்துக்கு 7 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. மீட்டர் விலையே 2000 தான். எதுக்கு அவ்வளோ காசு 7000 ரூபா அதானி கொடுக்கணும்? அப்போ மீட்டர் வாடகை என்பது தொடர்ந்து மின் இணைப்பு இருக்கின்ற வரை மின் நுகர்வோர் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அமைச்சர் கிளியர் பண்ணி இதெல்லாம் கிடையாதுங்க. மாதம் 40 யூனிட் கொடுப்போம், ஸ்மார்ட் மீட்டர் வந்தாலும் உங்களுக்கு வாடகை எல்லாம் இருக்காது, இப்போ இருக்கிறதுல தான் இருக்கும். இந்த சந்தேகம் நாங்கள் சொல்றோம், அதுக்கு பொதுமக்கள் எங்கிட்ட கேட்குற சந்தேகம் தான். இதெல்லாம் நாங்கள் சொல்றோம். தோல்வியை சந்தித்த ஸ்மார்ட் மீட்டரை ஏன் கொண்டு தமிழ்நாட்டில் திரிச்சு ஒன்றிய அரசுடைய மானியத்துக்கு எதிர்பார்த்து செய்யறதை விட நாங்கள் இபி தொழிலாளிகள் பாரம்பரியம் மிக்கவர்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கு எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழி அந்த முறையில் மின்சார மீட்டர் எங்கிட்ட இருக்குங்க. எந்த மீட்டராலும் மாற்றுவதற்கு தகுதி படைத்த தொழிலாளிகள் இருக்கலாம். அவன் பார்த்துக்குவான், பராமரிப்பான். நிச்சயமாக அரசுக்கு வருமானம் வரும். அதை செய்யணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலம் நாங்கள் மாற்றணும் தான் வேண்டுகோள் இருக்கு. Gracias.